கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இன்ப நாமத்தில் உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தருக்குள்ளாக உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த நாளிலும் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. பிரியமானவர்களே, தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட பரிசுத்த வேதாகமத்தினுடைய பகுதி சங்கீத புஸ்தகம் 16வது சங்கீதம் 8வது வசனம். சங்கீத புஸ்தகம் 16வது சங்கீதம் 8வது வசனம். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. பிரியமானவர்களே, தாவீதின் சங்கீதங்களை படிக்கும்போது எத்தகைய எதிர்மாறான சூழ்நிலைகளிலும் நடுவிலும் அவனுடைய நம்பிக்கை மிக வலிமையாக இருந்ததை காண முடியும். அதன் காரணம் அவனுடைய நம்பிக்கையும் விசுவாசமும் உறுதியான அஸ்திபாரங்களை உடையவனாக இருந்தன. தேவனோடு அவனுக்கு இருந்த தொடர்பு நிலைகளும் அனுபவங்களுமே அந்த அஸ்திபாரங்கள் சங்கீதம் 16:8 அவன் நான் அசைக்கப்படுவதில்லை என்று உறுதியாக அறிக்கையிடுகின்றான். ஆனால் அந்த விசுவாச அறிக்கை வெறும் மத நம்பிக்கையின் விளைவாகவோ அல்லது தானாக தனக்குள் உருவாக்கி கொண்ட ஒன்றோ அல்ல. அது ஒரு அனுபவத்தின் விளைவாக இருந்தது. ஆம், அவன் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று சொல்ல இயன்ற ஒரு மனிதனாக இருந்தான். கர்த்தரை அவன் எப்போதும் தனக்கு முன்பாக முக்கியமான ஸ்தானத்தில் வைத்திருந்தான் என்பதை நாம் பார்க்கிறோம். அவருக்கு அவனுடைய வாழ்க்கையில் முதலிடம் கொடுத்திருந்தான். அவன் அவருடைய சமூகத்தில் வாழ்கின்ற ஒரு நிச்சயத்தை உடையவனாய் இருந்தான். எந்த சூழ்நிலையிலும் நான் அசைக்கப்பட போவதில்லை என்ற நம்பிக்கையின் நிறைவினை அவன் பெற்றிருந்தான் என்றுதான் சொல்ல முடியும். சிலரிடம் வலிமையான விசுவாசம் இருக்கின்றது, உறுதியான நம்பிக்கை இருக்கின்றது. ஆனால் சோதனையான சூழ்நிலைகளின் நடுவில் அந்த விசுவாச வலிமையும் நம்பிக்கையின் உறுதியும் அவர்களை தாங்குவதில்லை. ஏனென்றால் அந்த விசுவாசமும் நம்பிக்கையும் அவர்கள் தங்களுக்குள் ஏற்படுத்தி கொண்டவைகள் தானே அன்றி அவை செயல்படுவதற்கு தேவையான ஆவிக்குரிய அனுபவங்கள் அல்ல. அதாவது தேவனுக்கு அவர்கள் அந்த அளவிற்கு எல்லா நேரங்களிலும் தங்கள் வாழ்க்கையில் முதல் முக்கியத்துவம் கொடுத்து வாழ்வது இல்லை. நாம் வாழ்க்கையில் தேவனுக்கு கொடுத்திருக்கும் இடம் சிறியதாகவும் நம்முடைய நம்பிக்கை பெரியதாகவும் இருந்தால் அந்த நம்பிக்கை நமக்கு நன்மை கொண்டு வராது. நாம் நம்மிடம் தேவனுக்கு போதுமான முக்கியத்துவத்தை கொடுக்கும்போது அந்த நம்பிக்கை மிகுந்த பலன் தரும். அந்த நம்பிக்கை எத்தனை சோதனைகள் பெருங்காற்றுகளாக வந்து மோதினாலும் நாம் அசைக்கப்பட்டு சாய்ந்து விடாமல் காக்கும் பொறுப்பை தேவன் ஏற்றுக்கொள்கிறார் என்று சொல்ல முடியும். அன்பார்ந்தவர்களே, எல்லாரும் சொல்வார்கள், நான் ஏசப்பா தான் முன்ன வச்சிருக்கேன், வேற எதையும் நான் முன்ன வைக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நிறைய பேருடைய வாழ்க்கையில அவர்கள் இருதயத்துல இந்த உலகத்தின் ஆஸ்திகளையும் அந்தஸ்துகளையும் இந்த உலகத்தை நேசித்து அதை தான் முன்னாடி வச்சிருக்காங்க தவிர தேவனை முன்வைக்கல. அவர்களை ஆசைகளை முன்வைப்பார்கள், அவர்களுடைய இருதயத்தின் விருப்பங்களை முன்வைப்பார்கள். ஆனால் கர்த்தரை முன்வைக்கிற விசுவாச குடும்பத்தார்கள் ரொம்ப குறைவு. அப்படி வைத்திருக்கிறார்கள் என்றால் அவர்கள் அநேக பாடுகளின் வழியாக, கஷ்டத்தின் வழியாக, பசியின் வழியாக, பட்டினியின் வழியாக, நிந்தையின் வழியாக, அவமானத்தின் வழியாக, அசிங்கப்படுத்தப்பட்ட வாழ்க்கையின் வழியாக, அவமானப்படுத்தப்பட்ட வழியாக, சஞ்சலத்தின் வழியாக, மன வேதனையின் வழியாக
நிம்மதியற்ற வாழ்க்கையாக, தனித்து விடப்பட்ட சூழ்நிலையாக, யாருடைய ஆதரவும் இல்லாத வழியாக, யார் எனக்கு உதவி செய்வார் என்ற எதிர்பார்ப்பு இல்லாதபடி, ஒரு தனித்து விடப்பட்டு, அந்த சோதனையின் கணவாயில் கடந்து வந்த ஒரு மனிதனிடத்தில தான், இந்த உறுதியான நம்பிக்கையும், விசுவாசத்தையும் பார்க்க முடியும். எல்லாம் எனக்கு இருக்கிறது, நான் கர்த்தரை முன்னாடி வச்சிருக்கேன் அப்படின்னா, அது சரியான விசுவாசமும், மன உறுதியும், நம்பிக்கையும் கிடையாது. ஒண்ணுமே இல்லாம இருக்கணும். ஒண்ணுமே இல்லாம இருக்கணும். என்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றிலும் எல்லாவற்றிலும் ஒதுக்கி தள்ளப்பட்ட சூழ்நிலையிலும், வெறுத்து தள்ளப்பட்ட சூழ்நிலையிலும், வியாதி படுக்கையின் சூழ்நிலையிலும், தனிமையின் பாதையிலும், அடுத்த நேரத்திற்கு யாருடைய உதவி கிடைக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இல்லாத சூழ்நிலையில், எங்க போவேன் அப்படிங்கிற சூழ்நிலைகள், இப்படிப்பட்ட காலத்துல உடுத்த பேண்ட், ஷர்ட்டும் பைபிளும் தான். இந்த பரிசுத்த வேதாகம் தான் எனக்கு போஜனமும், எனக்கு ஆறுதலும், என்னை ஆற்றி தேற்றினதும், எனக்கு அடைக்கலமும், எனக்கு வேலியும், எனக்கு அது பாதுகாப்பாகவும், எனக்கு அது துணையாகவும், எனக்கு அது பலனாகவும் இருந்த நாட்களை நான் எண்ணி பார்க்கிறேன். பிரியமானவர்களே, மனிதனுடைய வாழ்க்கையில நான் கர்த்தர முன்ன வச்சிருக்கேன், ஆண்டவர முன்ன வச்சிருக்கேன், இயேசப்பா எனக்கு முன்னாடி இருக்கிறாரு, அப்படிங்கிறதெல்லாம் நெறைய பேர் சொல்வார்கள். ஆனா ஒரு சோதனை வரணும், ஒரு இழப்பு வரணும். அப்பதான் தெரியும். ஆண்டவர் என்னையா சோதிச்சார்? ஆண்டவர் ஏன் இத எடுத்துக்கிட்டாரு? ஆண்டவர் ஏன் இப்படி செய்தாரு? அப்படிங்கிற கேள்வி யார் வாயில வருதோ, அவர்கள் உண்மையான விசுவாசிங்களும் கிடையாது. உறுதியான நம்பிக்கை உடையவர்களும் கிடையாது. இத தான் ரொம்ப கவனிக்கணுமே. பிரியமானவர்களே, தாவீது எல்லா சூழ்நிலைகளிலும், எல்லா வேளைகளிலும் அவனை சத்துரு பின்தொடர்ந்த போதும், சத்துரு எதிர்த்து நின்ற போதும், வனாந்தரத்தில இருந்தபோதும், காடுமேடாக அலைந்த பாதையிலும் அவன் யாரையும் முன்ன வைக்கல. அவன் கர்த்தர் தான் முன்ன வச்சான். இன்னைக்கு நெறைய பேரு அவர்களுடைய வாழ்க்கையில அவர்களுக்கு பிரியமானது எதுவோ அத தான் முன்ன வைப்பாங்க. யார் அவர்களுக்கு பிரியமானவர்களோ அத தான் முன்ன வைப்பாங்க. ஆமா. வேற ஒண்ணும் இல்ல. மொபைல்லயே நம்ம எடுத்து விடுவோமே. இந்த முன்னாடி ஒண்ணு, பின்னாடி ஒண்ணு வைக்கிறது இருக்குல்ல. இந்த லைன் அந்த ஆன் பண்ணும்போது, அத இது பண்ணும்போது, ஓப்பன் பண்ணும்போது, சில பேரு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதா வச்சிருப்பாங்க. அதுமாரி ஒரு கார் வாங்கிட்டாங்கன்னா, அந்த கார் முன்னாடி ஃபோட்டோ ஒட்டியிருப்பாங்க. தன் தாயும், தகப்பனுடைய ஃபோட்டோ கூட இருக்காது. அரசியல்வாதிய முன்ன வச்சிருப்பாங்க. கட்சிக்காரன முன்னாடி வச்சிருப்பாங்க. ஒரு வீடு கட்டினா கூட, அந்த வீட்டுக்கு பெயர் கூட பலவிதமா வச்சிருப்பாங்க. இப்படியாக இன்னைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கை பயணத்தில கர்த்தரை முன்வைக்காமல், அடுத்தது உலகத்துக்கு அழியப் போறத முன்ன வச்சுக்கிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த கிறிஸ்தவங்க வீட்ல நீங்க நுழையும்போது பார்த்தீங்கன்னா, இந்த சிஎஸ்சிகாரங்க, ஆர்சிகாரங்க வீட்ல நுழையும்போது நீங்க பார்த்தீங்கன்னா, முன்னாடி ஆர்சிகாரங்க வீட்ல அந்த மிகாவேல் தூதனா வாள எடுத்து வெட்டுற மாதிரி ஒருத்தன் கீழ கிடக்குற மாரி இருக்கும். சிஎஸ்சிகாரன் வீட்ல போனா இயேசுநாதர் அந்த கெத்செமனே தோட்டத்தில ஜெபிக்கிற மாரி போட்டோ வச்சிருப்பாங்க. இதெல்லாம் வேஸ்ட்டுங்க. இதெல்லாம் ஒரு பிரயோஜனம் கிடையாது. எந்த சூழ்நிலை, எல்லா வேளையிலும், எல்லாவற்றிலும் கர்த்தர முன்வைக்கணும். கர்த்தர முன்ன வச்சு போய்க்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அந்த காரியம் வாய்க்குதோ இல்லையோ, அவர் வாய்க்கச் செய்தால் அது அப்போதைக்கு அனுமதிக்கப்பட்டது. அன்னைக்கு வாய்க்கல அப்படின்னா, அது இப்போதைக்கு தேர்வு இல்லாதது. இதுதான் மனுஷனுடைய வாழ்க்கையினுடைய விசுவாசம். இறைவனிடம் அற்புதங்களை எதிர்பார். ஆனாலும் அற்புதங்களில் மட்டுமே அவரை பார்க்க எண்ணாதே அப்படின்னு ஒரு பக்தன் சொல்றான். இறைவனிடம் அற்புதங்களை எதிர்பார். தப்பில்ல. ஆனால் அற்புதங்களில் மட்டுமே அவரை பார்க்க எண்ணாதே. அவர அற்புதராவே பார்க்காத. அவர் பல வகையில, பல சூழ்நிலையில, பல காரியங்கள்ல நமக்கு அவர் இயேசுநாதராகவே இருந்து நம்மை முற்றிலும் நடத்துகிறவர். அதனால இந்த கால வேளையிலும் பிரியமானவர்களே, தேவனை வைக்க வேண்டிய இடத்துல நீங்க எத வைத்தாலும்
அது உங்களுக்கு பாதிப்பு தான். தேவனை முன்ன வைங்க. வேற எதையும் நீங்க முன்ன வச்சீங்க அப்படின்னா, அதனால பல விளைவுகளும், பல போராட்டங்களும், பல பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் அமையும். அந்த நேரத்தில நம்ம இயேசுவ மறுதலிச்சுருவோம். அப்படி இராதபடி தாவீதைப் போல கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். நான் அசைக்கப்படுவதில்லை. இந்த நிச்சயத்தோட ஒரு விசுவாசி வாழ வேண்டும். பணத்த முன்ன வச்சிறக்கூடாது, பொண்ண முன்ன வச்சிறக்கூடாது. அதெல்லாம் மாய. ஒரு நிமிஷத்துல போயிரும். ஆமா. ஒரு வியாதி வந்தா எல்லாம் போயிரும். டாக்டர் எல்லாம் உறிஞ்சிருவான். எல்லாம் அழிஞ்சு போகும். சொத்து சுகம்லாம் அழிஞ்சு போகும். கர்த்தர முன்ன வச்சா போதும். கர்த்தர் எத தந்தாரோ அது இழக்க வேண்டிய சூழ்நிலை வராது. இழக்க மாட்டோம். கர்த்தருக்கு பாதுகாப்பா இருப்பார். நம்மையும் பாதுகாப்பார். தாவீதுனுடைய வாழ்க்கையில வனாந்தரத்துல தேவன் அவனை முற்றிலும் பாதுகாத்தார். அதனால தான் அவன் கர்த்தரையே வச்சு நோக்கி பார்த்து, கர்த்தரிடையே ஜெபித்து, அவர்ட்ட முறையிட்டு கடந்து போன பாதைகள். நாமும் இந்த நாளிலே, இந்த காலை வேளையில, இந்த புதிய நாள்ல அவரை முன்வைப்போம். தொடர்ந்து பயணிப்போம். கடந்து போவோம். கர்த்தர் நம்மை நாம் அசையாதபடிக்கு பாதுகாக்கிறது அவர்தான். நிச்சயமா சொல்ல முடியும். நாம் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.